அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் நண்பர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அதனால் வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதாவது டாபிக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல், மேரேஜ், கல்யாணம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணணும், அதாவது கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு கல்யாணம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு கூட தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதாவது கல்யாணம் ஆகி அனுசரித்து போகிறதுக்கு அளவுக்கு அவ்வளோ தன்மைகள் இன்னைக்குள்ள, அதாவது கணவன் மனைவி கிட்ட கிடையாது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அதாவது இப்போது நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குங்க, இல்லை லோன் வாங்குங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷனில் முதல்ல ஃபஸ்ட்டாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி. அதாவது அக்ரி பண்ணணும். நீங்கள் அக்ரி பண்ணாமல் அதில் என்ட்ரி ஆகவே முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணதுக்கு மேலே என்ட்ரி ஆக முடியும். இப்போது கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதில் பல விதமான ரூல்ஸு, வார்னிங் லெட்டர்ஸ் என்னென்னமோ போட்டிருப்பாங்க. உங்களுடைய ரூல்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து படித்து க்ளீனாக கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த கிளிக் வந்து பேசும், அதாவது அந்த லெட்டர் வந்து பேசும். அதே மாதிரி இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறோன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் பல ரூல்ஸுகள் வருது. இப்போ வீடு நீங்கள் இப்படி வச்சிருக்கணும், வீடு நீங்கள் இவ்வளோ நாள் காலி பண்ணணும், இவ்வளோ வாடகை கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும், அட்வான்ஸ் இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ வருது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எப்படி? ஒருத்தர் கல்யாணத்துக்கு முன்னாடி பல விதமான, அதாவது சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். எந்த புரிஞ்சுக்கணும்? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி கூட சில நேரங்கள் வரும், இந்த மாதிரி கூட சில நேரங்கள் வரும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பற்றி யோசிக்கணும். ஆனால் இதை பற்றி நிறைய பேர் யோசிக்கிறது, டீனேஜர்ஸ், அதாவது கேர்ள்ஸ் இருக்கட்டும் பாய்ஸ் இருக்கட்டும், ரெண்டு பேருமே. இதே மாதிரி நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெயினாக 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும் இன்னைக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை, சபர். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அதாவது பொறுமையாளர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்றான். அது வந்து இந்த பொறுமைங்கிறது வந்து இருக்குதே, நீங்கள் எந்த விஷயத்துலையும் எடுத்துக்கோங்க, நஷ்டம் அடைய சான்சஸ் கிடையாது. வேணும்னா அவங்களுக்கு லாபத்துலேருந்து வேணால் குறையலாம், ஆனால் நஷ்டம் அடையணுங்கிறதுக்கு கிடையவே கிடையாது இல்லை. அதாவது இது வந்து கல்யாணம், திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவையானது. ரெண்டாவது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அவங்க ஏதோ சொல்கிறது நம்ம ஏதோ புரிஞ்சுக்கிறது, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை பற்றி முழு டீட்டெயில்ஸ் வருது. மூணாவது விஷயத்தில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கறது, மரியாதை தாங்கிறது அதில் வருது. நாலாவது வந்து மிஸ்டேக்ஸுங்கிறத பற்றி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டுங்க, நம்ம லைஃப் ஸ்டைலை குட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. சில பேர் 14 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்ததுக்கு பிறகு பையன் கூட பிறந்திருக்காங்க, அதாவது குழந்தை கூட பிறந்திருக்குது. அதுக்கப்புறமா கூட டிவோர்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிலைமை கூட உலகத்தில் நடந்திருக்குது. இப்படியாப்பட்டவங்க கூட இருக்காங்க. அதாவது கல்யாணம் நடந்து 10 நிமிஷத்தில் கூட டிவோர்ஸ் ஆயிருக்கு. உலகத்தில் இந்த மாதிரி காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதாவது எப்படி, குவைத்தில் ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் கல்யாணம் நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு மண்டபத்தில், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சு. நடந்து அந்த பொண்ணு வந்து வெளியில் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி வந்துட்டு இருந்துச்சு. கால் ஸ்லிப்பாச்சு. அந்த கால் ஸ்லிப்பாகி கீழே போச்சு, உழலானா. அந்த ஹஸ்பண்ட்காரன் என்ன பண்ணிட்டான், அந்த அவங்களுடைய ஒய்ஃபை வந்து ஆகக்கூடிய ஒய்ஃப், மனைவி வந்து என்ன சொல்லிட்டான், ஸ்டூப்பிட்னு சொல்லிட்டான். ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த பொண்ணுடைய மனசுல எந்த அளவுக்கு இருட்டறை விழுந்துச்சுன்னு தெரியல. உடனே அந்த நிமிஷமே ரிட்டர்ன் போய், அந்த ஹஸ்பண்ட் எனக்கு தேவையில்லை, உடனே எனக்கு டிவோர்ஸ் வந்து ஆயிரணுங்கிறது, டிவோர்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, உடனே முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் கல்யாணம். உலகத்திலேயே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். இருக்குது நியூஸ்ல வேணா கூட, நீங்க குவைத்தில் ஒரு மேரேஜ் நடந்ததை பத்தி தேடி பாருங்க, கிடைக்கும். இந்த மாதிரி உலகத்துல சந்தர்ப்பம், சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குது. பட் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய விஷயங்களுக்கு நம்ம தயாரிப்பு செய்கிறோம். இப்போ ஊருக்கு போகணும்னா பல விதமான பேக்கேஜஸ் தயார் பண்ணுறோம், போகிறோம் ஊருக்கு. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு நிறைய தயாரிப்பு செய்கிறோம். இது எல்லாமே ஒரு தயாரிப்பு இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்ம தயாரிப்பு செய்யணும். எதை பற்றி செய்யலைன்னா, மவுத்தோடைய தயாரிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது கூட செய்யணும் உண்மையிலே. ஆனால் இப்போ உலகத்தில் வாழ்கிறதுக்கு மேரேஜ், திருமண வாழ்க்கைங்கிறத பற்றி கூட நம்ம தெரியணும். இப்போது திருமண வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வர்றது இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, பொறுமை தான் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அடையாளமாக இருக்கும். ஆனால் அந்த அடையாளத்தை நம்ம எங்கேயோ போட்டிருக்கோம். மேலே முடிஞ்சால் பொறுமையாக இருக்கணும், இல்லைனா இல்லை, கோவப்பட்டுறோம்.
இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் வார்த்தை பொறுமை. ரெண்டாவது வந்து நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வீட்டில் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க, நல்லா பேசிக்கிறவங்க, நல்லா பழகிக்கிறவங்க, மாமியார்காரி கூட நல்லா இருப்பாங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு. இப்போ சில நேரங்கள் இந்த மாதிரி வரும் நம்மக்கிட்ட. சைத்தான் கூட சும்மா இருக்காது, அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நப்சு கூட சும்மா இருக்க விடாது. ஏதாச்சும் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும், ஏதாவது ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ உங்க மனைவி செய்யறது உங்க மாமியாருக்கு, இப்போ உங்க அம்மாவுக்கு பிடிக்கல, மாமியார் அதாவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகலை. இப்போ ஆகாத கண்டிஷன்ல என்ன ஆகும்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு கிரிட்டிக்கல் ஏதாவது சண்டை வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி சமயத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சிக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் கார்ட்ட சொல்லுவாங்க, அதாவது அவங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க, அம்மாக்காரன், ஏன்னா உங்க மனைவி இந்த மாதிரி செய்யுதுப்பா, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு. இப்போ நம்மளுடைய அதாவது அவங்களுடைய பையனுடைய வேலை என்ன வரும், ஒரு மனைவிக்கு தன்னுடைய ஹஸ்பண்டோடைய இதுல என்ன வரும் செய்யறதுக்கு. இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்றது, நம்ம அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, மனைவிக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, ரெண்டு பேருமே வேணும். இப்போ என்ன பண்றது நம்ம, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஹிக்மத்தை யூஸ் பண்ணணும். அதாவது இவங்க அவங்கள பத்தி தப்பாக சொன்னாலும், அவங்க இவங்கள பத்தி தப்பாக சொன்னாலும், ரெண்டு இடத்துலயும் மாத்தி விடணும். அவங்க சொன்னதை நம்ம சொல்லவே கூடாது. அம்மா கறி சொல்லுவாங்க, அவங்க மருமகன் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, அப்படியா நான் போய் பேசுறேன் அப்படிங்கிறது போகணும் கோபத்துல. ஆனா அங்க போய் சீனையே மாத்தி விட்டுறணும். அங்க போய் என்ன சொல்லணும், உங்க மருமக மாமியார்காரி உங்களை பத்தி இவ்வளவு நல்லா பாராட்டினாங்களே, ஆனா இந்த ஒரு தப்பு செஞ்சீங்க, ஏன் செஞ்சீங்க, இந்த மாதிரி வேலையில கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டு, ஆனால் நீங்க செஞ்ச வேலையில அந்த சாப்பாடுல ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சு, இப்படி பேச்சை மாத்தி விடணும். அதாவது மருமகக்காரி அவங்க அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்க எந்த மாதிரி பேச மாத்தணும், இதே மாதிரி சேம் ரூட் வேற மாதிரி கிளியர் பண்ணி அவங்கள பேச்சை உயர்த்தி வச்சிருங்க. அதாவது எங்க அம்மா உங்களை பத்தி ரொம்ப நல்லா பாராட்டினாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்கள பேச்சை மாத்துங்க. இதுதான் ஹிக்மத். இந்த ஹிக்மத் எங்க வரும், பொறுமை கிட்டேருந்து தான் வரும். பொறுமையாக இருந்தவங்க கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி ஹிக்மத் வரும். அதாவது ஒருத்தர் எப்படி சரியாக சரி கட்டணும், எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் பேசக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அது அவங்களுக்கு தான் வரும். யார் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா பொறுமையாளர் கூட அல்லா இருக்கிறான், நான் முதல்ல சொல்லியிருக்கேன். உண்மையில் எல்லா குரான்லே சொல்லியிருக்கிறான், பொறுமையாளர் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி. அதனால பொறுமைக்கு அப்புறமா தான் ஹிக்மத் வரும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நமக்கு தேவைப்படுறது ரொம்ப முதல் விஷயம் இதுதான். இது இருந்தால் நம்ம கரெக்டாக லெவல் பண்ணிகிட்டே போகலாம் மொத்த லைஃப்பும். அப்படி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு சண்டை வரும், அந்த சண்டை பெரிய பிரச்சனையாகும். இதுல இருந்தா நம்ம நம்மளை பாதுகாக்கணும். மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது விஷயத்துல அதாவது மிஸ்டேக்ஸ். இந்த உலகத்துல யாரால அங்கே மிஸ்டேக் ஆகாது அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மிஸ்டேக் எல்லாராலையும் ஆகுறது தான். அதாவது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட மிஸ்டேக் ஆகுது, பெரிய ஆளாக இருந்தாலும் மிஸ்டேக் ஆகுது, 90 வயசு 80 வயசு ஆளாக இருந்தாலும் கூட மிஸ்டேக் ஆகுது. எல்லாரோடையும் மிஸ்டேக் ஆகும். மிஸ்டேக் அதாவது தவறு நடக்கிறது மனிதனுடைய இயற்கை. இப்போ இந்த தவறில் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவமே படக்கூடாது. கோவமே படக்கூடாது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கூட பொறுமை இருக்கிறவங்களுக்கும் ஹிக்மத் இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் கிடைக்கும், கோவப்படாமல் இருக்கிறது. மற்றபடி எல்லாருமே அந்த மாதிரி இருக்க முடியாது, கோவம் வரதான் செய்யும், அது கூட இயற்கை தான். கோவப்பட்டதுன்னா, அப்படி கோவம் வந்துருச்சுன்னா கூட என்ன பண்ணணும், நம்ம செஞ்சது தப்பு, நம்ம செஞ்சது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மாதிரியாக அதை லெவல் பண்ணுறதுக்கு முயற்சி, ஈடுகட்டதுக்கு முயற்சி செய்யணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவப்படக்கூடாது. கோவம் வந்துருச்சுன்னா கூட அதை எப்படி ஈடுகட்டணுங்கிறத பற்றி யோசிக்கணும். அதுதான் நம்ம செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கூட மாற முடியாது. இதனால எழுதி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, நம்ம தான் சரி, நம்ம செய்கிறது தான் சரின்னு யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ, உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் மாற முடியாது. நம்ம என்னைக்கு நம்ம தான் செய்கிறது, நம்ம செய்கிறது ஒருவேளை தப்பாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு பாருங்க, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால கோவம் அதாவது மிஸ்டேக்கை பற்றி நீங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதில். அதாவது மிஸ்டேக்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏதாவது தப்பு செஞ்சாங்களா மன்னிச்சிருங்க. ஒரு வாட்டி மன்னிங்க, 2 வாட்டி மன்னிங்க, 3 வாட்டி மன்னிங்க, மன்னிச்சுக்கிட்டே இருங்க. அதனால நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம இருக்காதீங்கன்னு சொல்லல, அட்வைஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு நல்ல மூலமாக அட்வைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இது இப்படி செஞ்சா நல்லது, இப்படி செஞ்சா கெட்டது. அதாவது புரிய வைங்க அவங்களுக்கு கரெக்டாக, மிஸ்டேக்ஸை செய்ய விடாத மாதிரி நெக்ஸ்ட் ஆக்குங்க. ஒரு நல்ல வார்த்தைகள்ல சொல்லுங்க, அதாவது அவங்களுடைய ஹார்ட் டச் பண்ற மாதிரி சொல்லுங்க, அவங்களுடைய மனசை திருடுற மாதிரி சொல்லுங்க, அவங்க கேட்டுக்கிறவங்க கண்டிப்பாக. அதாவது ஹஸ்பண்டாக வேணா இருக்கட்டும், ஒய்ஃபாக வேணும்னா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள்ட்ட சொல்லுங்க, அந்த மாதிரி கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ 4வதாக என்ன வருது, 4th பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்லயே நம்ம வந்து கோட்டை விட்டுறோம் நிறைய பேர். இப்போ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்லயே வாங்கம்மா போங்கம்மா, வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம். இப்போ அதுக்கப்புறமாக இருக்கிறது தான் நம்ம மேட்ரே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் ரொம்ப லாங் தான், 5 வருஷம் 10 வருஷமோ, அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகும்.
இது காமனாக நடக்கிறதா இல்லைன்னு சொல்லல. இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்சென்ட்ரேஷன் வைக்கணும், ஒரு கண் வைக்கணும் இதுலலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, மரியாதை கூட ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குவாங்க நிறைய பேர். இப்போ நீங்க ஒருத்தருக்கு திட்டி எதையும் புரிய வைக்க முடியாது, கோவத்துல எதையும் புரிய வைக்க முடியாது. இப்போ நீங்க அதே வந்து அன்பால நீங்க 2 அடி அடிங்க சிரிச்சுக்கிட்டேட்டு, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்கள. அன்பால 4 அடி அடிச்சா கூட கேட்டுக்கிறவங்க. அதே வந்து நீங்க கோவத்துல 2 வாரத்தை தப்பாக பேசிட்டா கூட அவங்க விட மாட்டாங்க. அவங்க மரியாதை கெட்டு போயிடுச்சுன்னு வந்து கோவப்படுவாங்க. நெக்ஸ்ட் உங்களை பார்க்க கூட மாட்டாங்க. இது வேற உங்களுக்கு பிரச்சனை, அதாவது அவுட் சைடு பிரச்சனை சொல்றேன். இது மனைவியை பத்தி யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்டை பத்தி யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே அவங்கள மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, மரியாதை கொடுக்கறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க வெளியில இருக்கிறவங்க, இப்போ உள்ள இருக்கிறவங்க நம்மள்ட்ட மரியாதை எதிர்பார்க்க மாட்டாங்களா? நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களை தங்கமாக நினைப்பாங்க. உங்களை வந்து ரொம்ப ஹை போஸ்டிங் கொடுப்பாங்க. உங்களை வந்து எப்படியுமே எந்த நேரமும் உங்களையே பார்க்குவாங்க, உங்களே கவனிப்பாங்க. இது வந்து ரெஸ்பெக்ட்ல இருக்குது. ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான ரெஸ்பெக்ட். இதை வந்து நம்ம கவனிக்கணும். அதனால ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து வீட்டில் விடவே விடாது. 10 வருஷமாகட்டும் 5 வருஷமாகட்டும் ஒரு கண் வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையும். நம்ம இதை செய்கிறோமா, நம்ம இதை செய்கிறோமா, இது செய்கிறது தப்பா சரியா யோசிச்சு பாருங்க. எல்லாம் அவங்களுக்கு வழி காட்டுவோம். உண்மையிலேயே ஒரு தீனாக வாழ்க்கை வாழணும். இதுதாங்க ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இன்னைக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து நான் வந்து அப்படியே ஷேர் பண்ணல, நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்குறேன் லைஃப்பில். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி, ஆனதுக்கு பிறகு, லவ் மேரேஜ், இது மாதிரி நிறைய விஷயத்த நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க, ஆனதுக்கு பிறகு எப்படியா இருக்கிறாங்க கேட்டு நிறைய பேருக்கு கேட்டு கூட இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி சில அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரித்து உங்ககிட்ட வரைக்கும் கொண்டு வர்றது. அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு வீடியோஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம சேனல் மிஸ்ஸே பண்ணாதீங்க. மற்றபடி நிறைய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. எங்களோட நல்லா சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மள்ட்ட அவ்வளோ சொல்கிறதுக்கு வரல, ஏன்னா புது கிரியேட்டர்ஸ். அதனால் நம்ம சேனல்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் இதை புரிய வைங்க. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.